இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் நவம்பர் 26ஆம் தேதி 2025 புதன்கிழமை. விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 10ஆம் திருநாள். மிக முக்கியமான நட்சத்திரங்களில் திருவோண நட்சத்திரம், மகர ராசி, ஷஷ்டி திதி. ஷஷ்டி திதினா முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானுக்கு உபவாசம் செய்து எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் மனசார வணங்கும் போதும் சங்கல்பமாக எடுத்துக்கொள்ளும் போது அது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளே மிக அதிகம் உண்டு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்கள் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு, அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்கள் காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். யாரெல்லாம் இடம் பொருள் ஏவல் அறிந்து சில விஷயங்களை செய்யக்கூடிய நபர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். நிறைய பேருக்கு இடமாற்றம், நிறைய பேருக்கு தொழில் மாற்றம், சுப விரயங்கள். ஐயோ பாவமே, இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுமே அப்படிங்கக்கூடிய மனசு, நல்ல மனசு இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு வேலை செய்யும். யாருக்கிட்ட எங்கேன்னு கேட்டால் மெயினாக பெண்களுக்கு நல்ல மனசு அதிகமாக இருக்கும். நல்ல மனசுக்கு சொந்தக்காரன் நீ அப்படின்னு சொன்ன மாதிரி இன்றைய நாள் அவ்வளோ அளவுக்கு நல்லது நடக்கும். அதுவும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்ல புத்தி கூர்மையோட, நல்ல ஒரு சமயோஜித புத்தியோட அற்புதமாக நீங்கள் செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. மனசு சந்தோஷம் நல்லாயிருக்கும். பெண்களுக்கு பெரிய ஏற்றமும் நல்ல சந்தோஷமும் காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தேவி வழிபாடு, ஞானாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான் நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்காந்துருக்காரு. சாக்ஷாத் இந்த தாயாரே உங்கள் கூட இருக்கிற மாதிரி. அம்மா அப்பாவில் 2 பேருக்குமே நிறைய நல்ல விஷயம் நடக்கும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறச்சே உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள், உங்களுக்கு லைஃப்பில் தடையே இருக்காது. தடை இல்லை அப்படின்னாவே நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அளவுக்கு மன உறுதி, சந்தோஷம், சங்கல்பம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஒரு விஷயத்தை இன்றைய நாள் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அது 100% ஜெயிக்கும். அதில் எந்த ஒரு டிஸ்கிளாரிட்டியும் இருக்காது. அந்தளவுக்கு இன்றைய நாள் நல்லது. நிறைய பேருக்கு பிரயாணங்களில் ஒரு சந்தோஷம். அதே மாதிரி ஃபேமிலியில் அந்யோன்யம், கணவன் மனைவிக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், காந்தர்வம், இது எல்லாமே இருக்கப்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்காந்துருக்கார். அஷ்டமத்தில் சந்திரன் உட்காந்துருக்காருன்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நல்ல விஷயங்களுக்காக பணம் வரும். இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம், அவஸ்தை, அவமானம், இது எல்லாத்துக்குமான பதில் இன்றைய நாள் கண்டிப்பாக கிடைக்கும். குரு பார்வை உட்கார்ந்து இருக்கும்போது அஷ்டமத்தில் சந்திரனுக்கு பவரே கிடையாது. இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி 2 நாள் சும்மா உட்கார வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக உங்கள் வேலையை பார்க்கலாம். மன நிம்மதி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைக்காக இவ்வளோ நாள் நீங்கள் தயங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா இந்த நாள் கண்டிப்பாக ஒரு புது தொழில் நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி வரும். ஒரு மளிகை கடை வியாபாரம், அறிவுரை சொல்லக்கூடிய வியாபாரம், டியூட்டோரியல் காலேஜ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து நடத்துனீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அதில் டவுட்டே கிடையாது. அதாவது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணுங்கன்னு யாருமே உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி சொல்லுவாங்க அல்லது உங்கள் கணவர் சொல்வார். அதை மட்டும் நீங்கள் கேட்டு நடந்தாவே போகும். இந்த நாள் வியாபாரத்தில் நல்ல ஒரு பெரிய ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. முழு மன திருப்தி, சந்தோஷம், நினைத்த எல்லா காரியமும் ஈடேறக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிர்பாராத ஒரு சில விஷயங்களில் மறதி ஏற்படலாம். சந்திரன் போய் அங்கே உட்காந்துருக்கும் போது, குரு பார்வையில் இருக்கும்போது அந்த மறதியும் சம்டைம்ஸ் நமக்கு நல்லதாக போயிடும். ஏன்னா கஷ்ட விஷயங்கள், கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், மனசில் வேதனை, வலி, இதெல்லாம் மறந்துட்டோன்னு வைங்க, வருங்காலம் நல்லாயிருக்கும். எப்போவுமே பழைய விஷயங்களை பற்றி ரொம்ப யோசிக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சந்திரனுடைய ஸ்தானம் குரு பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு நல்லதை பண்ணும், கெட்ட விஷயங்களை பண்ணாது. அதனால் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்களும் பொன்னான வாய்ப்புகளும் கண்டிப்பாக தேடி வரும். புது விஷயங்கள் எடுத்து பண்ணுறதுல உங்களுக்கு ஆசக்தி, ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். பெண்களுக்கு இந்த நாள் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக இந்த நாள் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் சாம்பல் நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அற்புதமாக இருக்கிறது. பஞ்சமஸ்தானம் பொதுவாக நல்லா இருக்குன்னு வைங்க, வேற பிரச்சனையே கிடையாது. பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காருன்னா நினச்ச காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஜெயிக்கும், மன நிம்மதி இருக்கும். குரு பார்வையில் சந்திரன் இருக்கும்போது எல்லா விஷயங்களும் ஈடேறும், பொறுமையாக சில காரியங்கள் நடக்கும். இது வரைக்கும் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கும் இப்போ பண்ணுற விஷயங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். அதாவது பலன் நம்ம வேணால் புரிஞ்சுக்கணும். பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது அந்த டைமுக்கு என்ன பண்ணணும்னு யாரும் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்காக தோணும். அதன் பெயர் தான் சமயோஜித புத்தி. யூ வில் கெட் இட் ரைட் அட் தட் டைம். எக்ஸாக்டாக அந்த டைமில் உங்களுக்கு அது புரியும். அந்தளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடுகிறது. அதாவது கேந்திரங்களில் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லக்கூடியது 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், அதுக்கும் மேலே லக்னம். இப்போ 4ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திரன் உட்காந்து குரு பார்வையில் உட்காந்துருக்காருன்னா நிறைய பேர் ஸ்கூல் ஆரம்பிக்கிறது, காலேஜ் ஆரம்பிக்கிறது, நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறது, அரசாங்க வேலை. அரசாங்கம்னா டைரக்ட் அரசாங்கமாக இருக்காது, அரசாங்கம் சார்ந்து இருக்கக்கூடிய எய்டட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை செய்யாமல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு, இல்லத்தரசிகளுக்கு, தாய்மார்களுக்கு இது வரைக்கும் இருக்கிற அந்த பயம், கலக்கம், டென்ஷன் எதுவுமே இருக்காது, எல்லாம் காலியாகிடும், நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது வாய்ப்புகள் கைகூடுகிறது. எல்லா விஷயங்களும் தள்ளி போகிற விஷயங்கள்லாம் இப்போ நடக்குது. மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம். எந்த விஷயமே தள்ளி போதே, இப்படி பண்ணுறோமே அப்படி பண்ணுறோமேங்கிற ஒரு பயம் தேவையில்லை, கலக்கம் இல்லை, கோபம் இல்லை, எல்லாமே கரெக்டாக நடக்கும். எந்த ஒரு கவலையும் இல்லாமல், எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் நம்மளால் இந்த விஷயம் பண்ண முடியும்னா பண்ண முடியும். அந்தளவுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்க, அந்த விஷயம் தோக்கவே தோக்காது. அந்தளவுக்கு நன்மைகள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. அதுவும் இன்றைய நாள் உங்களுக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், இனிமையாக இருக்கும். எதையுமே நீங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு பணம் வரும், அதுக்கு மேலே செலவு பண்ணுவீங்க. யாருக்காக பண்ணுறது? வீட்டில் மூத்த பெண்களுக்கு நான் சொல்கிறது, அம்மா மாதிரி இருக்கிறவங்களுக்கு, இல்லை உங்கள் மாமியாருக்கு ஏதாவது முக்கியமாக அன்பளிப்புகள் கொண்டு போய் கொடுக்கறது, வீட்டில் சௌக்கியமான சந்தோஷத்தை பெறுவது. ஒரு சில பேருக்கு கிஃப்ட் கொடுத்தாவே சந்தோஷம், கிஃப்ட் வாங்குறது சந்தோஷம், திருப்பி கொடுக்கும்போது சந்தோஷம் இருக்காது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மன சங்கடங்கள் தீரும், மன கவலைகள் அகலும், நிறைய நல்ல விஷயங்கள் குடும்பத்தை ஒட்டி குடும்பத்தை சார்ந்து நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. வியாபாரமும் நல்லாயிருக்கும், வரவேண்டிய பணமும் வந்து சேரும். மெயினாக ஆஃபீஸில், அலுவலகத்தில் ஏதாவது உங்களுக்கு ஹரியர் பாக்கி எதாவது இருந்தால் அதெல்லாம் வரும். நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தனலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் ஃபிக்ஸ் ஆகின்றிருக்கு. உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் ஆகின்றிருக்கு. சுபகாரியங்களுக்காக நீங்கள் அட்வான்ஸ்லாம் கொடுப்பீங்க. நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நிலைமைகளில் அருமையான பொண்ணு அமையும், நல்ல பையன் அமையுமா, வெளியூர் வெளிநாடுகளில் அமையக்கூடிய பிராப்தங்கள், அங்கேருந்து இங்கே படிச்சுட்டு வந்திருப்பாங்க, அந்த மாதிரிலாம் அமையும். அதே மாதிரி சுய தொழில் செய்யக்கூடிய பாக்கியம். குரு பார்வையில் மகரம் உட்கார்ந்துருக்குன்னா கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் கை தட்டும். வேணானாலும் உங்கள் அப்படியே நடந்து தான் தீரும். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது. மெயினாக ஏழுமலையான் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் நிறைய இருக்குது. இடமாற்றமும் சரி, தொழிலில் மாற்றங்களும் சரி, புதிய விஷயங்களும் சரி, நம்பிக்கையாக பல காரியங்கள் நீங்கள் முடிக்கிறது. விரயத்தில் போய் சந்திரன் உட்காந்துருந்தானா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குருவுடைய பார்வை இருக்கனால சுப விரயங்கள் கொடுப்பார், சுப பயணங்கள் கொடுப்பார், ஆலய வழிபாடுகளுக்கு செல்ல வைப்பார், க்ஷேத்ராடனங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், இப்படி நல்ல பலன்கள் நிறைய நடக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நாமகிரி தாயார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது. மெயினாக யாருக்கு கேட்டீங்கன்னா ரொம்ப திருப்தியாக இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, மன மகிழ்ச்சியோட குஷியோடு இருக்கிறது யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக பெண்களுக்கு தான் இருக்கிறதுலே அதிகமான லாபம். ஏன்னா சந்திரன் நின்ற நட்சத்திரம், சந்திரனுக்கு குரு பார்வை, திடீர் பண வரவுகள், நண்பர்கள் மூலியமா பணம் வரும், ஏராளமான பண வரவுகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு இந்த நாள் சந்தோஷமான இடத்துக்கு நீங்கள் பிரயாணப்படக்கூடிய வாய்ப்புகள், நிம்மதியாக நின்று ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய பிராப்தம், நல்ல விஷயங்கள் மட்டுமே நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சேது மாதவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் பிங்க் நிறம். இந்த நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக ரிஷபத்துக்கு, கடகத்துக்கு, கன்னிக்கு, மகரத்துக்கு கிளாஸாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கணுமோ அதில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோனு கொண்டு வந்து ததாஸ்திரம். நன்றி, வணக்கம்.